அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி டுட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோவில் நம்ம அண்மையில் ஆட்சி அமைச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்துடைய 5 முக்கிய கொள்கை தலைவர்கள் பற்றின 50 முக்கியமான வினாக்களும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்க்க போகிற முக்கியமான நபர் தந்தை பெரியார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1924ஆம் ஆண்டு வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்த அரசு எது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத் நிஜாம் அரசு, ஆப்ஷன் பி மைசூர் அரசு, ஆப்ஷன் சி திருவாங்கூர் அரசு, ஆப்ஷன் டி மங்களூர் அரசு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரியார் அவர்களால் கேரளத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி போராடின ஒரு முக்கியமான போராட்டம் தான் என்னது? இந்த வைக்கம் சத்தியாகிரக போராட்டம். கேரளம் அப்படின்னாலே இங்கே நமக்கு எது மேட்ச் ஆகும்? ஆப்ஷன் சி திருவாங்கூர் அரசு தான். 1924 மார்ச் 30 இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏப்ரல் 10 வாக்கில் கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான தலைவர்களையும் கைது பண்ணிடுவாங்க. அதன் பிறகு ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் பெரியார் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு, அழைப்பு விடுத்து. அதன் பெயரில் பெரியாரும் ஏப்ரல் 13 கேரளா இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுக்கிறாரு. இந்த போராட்டத்தின் போது கிட்டத்தட்ட 2 முறை இவர் சிறை சென்றிருப்பார். 74 நாட்கள் இந்த வைக்கம் போராட்டத்துக்காண்டி சிறையிலையும் இருந்திருப்பாரு. அடுத்த கொஸ்டின், பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பெரியார்னாலே முக்கியமாக கனெக்ட் ஆகுறது சுயமரியாதை இயக்கம் தான். ஆப்ஷன் ஏ 1925, ஆப்ஷன் பி 1926, ஆப்ஷன் சி 1927, ஆப்ஷன் டி 1928. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1925. இந்த கொஸ்டின் குறித்து டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துக்கலாம். பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஆண்டு 1925. இந்த இயக்கத்துடைய முக்கிய நோக்கம் என்னது? முதலாவது நோக்கமே ஜாதி ஒழிப்பு தான். அடுத்ததா பகுத்தறிவு சிந்தனை, அடுத்ததா பெண்களின் சமத்துவம். இந்த 3 முக்கியமான நோக்கத்தை கொண்டு தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கொஷின் என்னென்னா, இந்த சுயமரியாதை மாநாடுகள் நடந்த இடமும் யாருடைய தலைமையில் நடந்துச்சு அப்படின்ற கொஷினும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. அதை பார்க்க போகிறோம். முதல் சுயமரியாதை மாநாடு 1929 நடந்திருக்கும், செங்கல்பட்டில். அடிக்கடி எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிற ஒரு கொஷின். முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்திருக்கும்? செங்கல்பட்டில் தான் நடந்திருக்கும். நம்ம இதில் சேலம்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், அது என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். பட் முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு தான். அடுத்ததா இரண்டாவது சுயமரியாதை தலைமை ரொம்ப முக்கியம். முதல் சுயமரியாதை மாநாட்டுடைய தலைமை யாரு? சவுந்திர பாண்டியன் அவர்கள். இரண்டாவது சுயமரியாதை மாநாடு 1930 நடந்திருக்கும், ஈரோட்டில் எம்ஆர் ஜேக்கர் தலைமையில் நடந்திருக்கும். மூன்றாவது சுயமரியாதை மாநாடு 1931 நடந்திருக்கும், விருதுநகரில் கேசி சண்முகம் அவர்களுடைய தலைமையில். தொடர்ந்து 3 ஆண்டுகள் நடந்திருக்கும். இந்த முதல் மாநாடு ஒரு சில நேரம் நமக்கு சேலம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி பெரியார் அவர்கள் தலைமையிலும் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கிடையாது, பெரியார் அவர்கள் தலைமையில் நடந்த சுயமரியாதை மாநாடு எப்போ அப்படின்னாக்கா 1944 சேலத்தில் நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. தற்போதைய தமிழக அரசியலில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மாநாடு தான். ஏன்னு கேட்டாக்க, இந்த மாநாட்டில் தான் பெரியார் அவர்கள் நீதி கட்சி அப்படின்ற பெயரை திராவிட கழகம் அப்படின்னு மாற்றி இந்த சுயமரியாதை இயக்கத்தை ஒரு அரசியல் இயக்கமாக மாற்றுவார். இதன் பின்னாடி தான் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக பல பரிணாமமாக தமிழக அரசியலில் களமாடிட்டு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெரியார் அவர்களுடைய தலைமையில் நடந்தது 1944 சேலத்தில் நடந்த மாநாடு தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1944
44இல் எங்கு நடந்தது? ஆப்ஷன் ஏ ஈரோடு, ஆப்ஷன் பி சேலம், ஆப்ஷன் சி திருநெல்வேலி, ஆப்ஷன் டி கும்பகோணம். ஸோ இதை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ 4வது மாநாடு எங்க நடந்திருக்கும்? பெரியார் அவர்களுடைய தலைமையில சேலத்துல தான் நடந்திருக்கும். அடுத்ததா 4th கொஸ்டின். தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். ஸோ இது ரொம்ப முக்கியம். 4 மாநாட்டிலையுமே ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்றுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்துக்கிட்டாக்க இந்த செங்கல்பட்டு அப்படின்றது எங்கே நடந்திருக்கும்? 1வது மாநாட்டில் சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த இயக்கத்துடைய கொள்கை மற்றும் குறிக்கோளை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் சொத்துரிமை, விதவை மறுமணம் போன்ற முக்கியமான தீர்மானங்களும் இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்டது. ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாநாடு எது அப்படின்னாக்க முதல் மாநாடு செங்கல்பட்டுல நடந்திருக்கும், சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய தலைமையில. 5வது வினா. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார், ஆப்ஷன் பி பால கங்காதர திலகர், ஆப்ஷன் சி காமராஜர், ஆப்ஷன் டி ஓமந்தூரார். ஸோ நம்ம நல்லா கவனிச்சோன்னா சுயமரியாதை அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே பெரியாரோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம்தான். ஸோ சுயமரியாதை அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வந்துச்சோ நீங்கள் கண்ணை மூடிட்டு பெரியாரை சூஸ் பண்ணிடலாம். கொஸ்டின் 6. தினசரி நாளிதழான குடியரசுவின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார், ஆப்ஷன் பி சி ராஜாஜி, ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் டி CN அண்ணாதுரை. ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார். ஸோ இந்த குடியரசு அப்படின்றது பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துடைய கருத்துக்களை வெளியிடுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சது. பட் சுயமரியாதை இயக்கத்துடைய அஃபீஷியலான நாளிதழ் எது அப்படின்னு கேட்டாக்கா புரட்சி தான். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த குடியரசு வந்து சுயமரியாதை இயக்கத்துடைய கருத்துக்கள்லாம் வெளியிட்டு இருந்துச்சு. ஸோ இது வெளியிட்ட ஆண்டு வந்து 1925. ஸோ பெரியாருடைய எல்லா வகையான கருத்துக்களும் மூட நம்பிக்கை, ஜாதி ஒழிப்பு, பெண் உரிமை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் குரல் கொடுத்ததான் இந்த குடியரசு அப்படின்ற நாளிதழ். ஸோ இது மட்டும் கிடையாது, பெரியார் அவர்களுடைய கனெக்ட் ஆகிறது நிறைய நாளிதழ் இருக்கு. ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலைன்னு அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். 7வது வினா. 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் நிறைவேற்றிய தீர்மானம். ஸோ இந்த முதல் மாநாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸாமில் எல்லா விதத்துலேருந்து இந்த கொஷின் வந்துட்டே இருக்கும். ஸோ முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்திருக்கும். ஆண்டு 1929. சவுந்தரபாண்டி அவர்களுடைய தலைமையில். ஸோ அதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க? பெண்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம். அதுலேயே இதில் குறிப்பாக கேட்குறாங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ அரசு வேலையில் பெண்களுக்கு சம உரிமை, ஆப்ஷன் பி குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, ஆப்ஷன் சி நில உரிமையில் சில சமூகங்களுக்கு முன்னுரிமை, ஆப்ஷன் டி புனித தலங்களில் நுழைவு உரிமை. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? பெண்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறதான் முதல் மாநாடு. அதுலேயும் குறிப்பாக விதவை மறுமணம், பெண்களுக்கு சொத்துல பங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ குடும்ப சொத்தில் பெண்களுக்கு பங்கு. ஸோ கலைஞர் அவர்கள் பீரியடில் அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்ததாக கொஷின் நம்பர் 8. குடியரசு வார இதழை பெரியார் எங்கு தொடங்கினார்? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி ஈரோடு, ஆப்ஷன் சி கோயம்புத்தூர், ஆப்ஷன் டி சேலம். ஸோ இது வந்து பெரியார் அவர்கள் எங்கே தொடங்கியிருப்பார் அப்படின்னாக்கா ஈரோட்டில் தான் குடியரசு அப்படின்ற வார இதழை தொடங்கியிருப்பார். 9வது வினா. 15 ஆண்டுகளில் பெரியார் எத்தனை முறை சிறை சென்றார்? ஆப்ஷன் ஏ 10 முறை, ஆப்ஷன் பி 15 முறை, ஆப்ஷன் சி 23 முறை, ஆப்ஷன் டி 30 முறை. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 15 முறை. ஸோ 1924 வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஆரம்பித்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அரசியலமைப்பு எரிப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியல், அதுபோக பொன்மொழி மற்றும்
ரோமாபுரி ராணிகள்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸோ அதற்கு தடை விதிச்சு அதுக்காண்டி சிறைக்கு போவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சிறைக்கு போயிருக்காரு. அடுத்ததா கொஷின் 10. தந்தை பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1940, ஆப்ஷன் பி 1944, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1952. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1944. ஸோ நீதி கட்சி அப்படின்ற பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றி புதிய ஒரு கட்சியை உருவாக்கியிருப்பாரு சேலத்தில் நடந்த மாநாட்டில் 1944. ஸோ பெரியார் அவர்களை பற்றின மேலும் பல குறிப்புகள் கொண்ட ஒரு வீடியோ வந்து நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்த முக்கியமான கொள்கை தலைவர் யார்? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பி எஜுகேட்டட், பி ஆர்கனைஸ்டு அண்டு பி அஜிடேட்டட் என்று கூறியவர் யார்? ஸோ இது என்னது? கற்பி, ஒன்று சேர், போராடு அப்படின்ற அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு முக்கியமான கோட்ஸ் இது. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் அம்பேத்கரால் எழுதப்பட்ட நூல் எது? ஸோ அம்பேத்கருடைய எல்லா நூலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ஷன் ஏ புதிய பொருளாதார அச்சுறுத்தல், ஆப்ஷன் பி சாவித்ரி, ஆப்ஷன் சி சத்யார்த்த பிரகாஷ், ஆப்ஷன் டி சாதி ஒழிப்பு. ஸோ அம்பேத்கர் அவர்களுடைய முக்கியமான நூல் தான் இந்த ஜாதி ஒழிப்பு. ஸோ அம்பேத்கர் அவர்களுடைய மேலும் பல முக்கியமான நூட்களை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் ஜாதிகள், அவற்றின் இயக்கமும் தோற்றமும், பாகிஸ்தான் இந்திய பிரிவினை, புத்தரும் அவரது தம்மமும். ஸோ அவரோட கடைசி காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு? பௌத்தத்தில் இணைஞ்சிருப்பார் இல்லையா? ஸோ அப்போ எழுதின நூல் தான் புத்தரும் அவரது தம்மமும். பணம் குறித்த பிரச்சனை, சூத்திரர்கள் யார், பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும். ஸோ இதெல்லாம் அம்பேத்கருடைய முக்கியமான நூட்கள். அடுத்த கொஸ்டின் போலாம். மூக் நாயக் என்ற வார இதழை அம்பேத்கர் தொடங்கிய ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1920, ஆப்ஷன் பி 1925, ஆப்ஷன் சி 1930, ஆப்ஷன் டி 1936. ஸோ இதற்கான சரியான விடை 1920. ஸோ இந்த வார இதழை வந்து இவர் வந்து மராத்திய மொழியில் தொடங்கியிருப்பார். ஸோ இந்த மூக் நாயக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஊமைகளின் தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலை வெளியே கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவர் இந்த இதழை வந்து தொடங்கியிருப்பார். 4வது வினா, அம்பேத்கர் எழுதிய அன் இன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் நூல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஸோ எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜாதி ஒழிப்புன்னு இதுக்கு முன்னாடி ஒரு நூல் பார்த்தோம்ல அதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ 1930, ஆப்ஷன் பி 1934, ஆப்ஷன் சி 1936, ஆப்ஷன் டி 1940. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1936. 5வது வினா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ டாக்டர் அம்பேத்கர், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி சர்தார் பட்டேல், ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். ஸோ அரசியலமைப்பின் தந்தை யாரு? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சரும் அவர் தான், இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவரும் அவர் தான். ஸோ அதனால அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ கொஸ்டின் நம்பர் 6, ஜனதா என்ற வார இதழை அம்பேத்கர் எந்த ஆண்டு தொடங்கினார்? ஆப்ஷன் ஏ 1920, ஆப்ஷன் பி 1930, ஆப்ஷன் சி 1936, ஆப்ஷன் டி 1940. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1930. ஸோ இந்த ஜனதா அப்படின்னா மராத்திய மொழியில் மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ 20ல் மூக் நாயக் ஆரம்பிச்சிருப்பாரு, 30ல் ஜனதா அப்படின்ற இதில் ஆரம்பிச்சிருப்பாரு. அம்பேத்கர்
தனது மத மாற்றத்தை அறிவித்த இடம் எது? ஸோ ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி நாக்பூர், ஆப்ஷன் சி பூனே, ஆப்ஷன் டி டெல்லி. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்துக்கிட்டாக்கா ஆப்ஷன் பி நாக்பூர் தான் சரியான விடை. ஸோ ஆக்சுவலாக இவர் வந்து 1935 மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படின்ற இடத்துல வச்சு இதை அறிவிச்சிருப்பாரு. பட் அஃபீஷியலாக இவர் மதம் மாறினது எப்போனா 1956 மகாராஷ்டிராவில் நாக்பூரில் தீக்ஷபூமி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து லட்சக்கணக்கான தன்னுடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து பௌத்தத்தில் இணைஞ்சிருப்பாரு. ஸோ அந்த மாநாட்டில் அம்பேத்கர் அவர்களுக்கு கூறிய முக்கியமான ஒரு கோட்ஸ் என்ன அப்படின்னாக்க, நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாகவே இறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கொஸ்டின் நம்பர் 8, புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா என்ற நூலை எழுதியவர் யார்? ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அம்பேத்கர் அவர்கள் எழுதின ஒரு முக்கியமான நூல் தான் புத்தரும் அவரது தம்மமும் அப்படின்ற இந்த நூல். 9வது வினா, அம்பேத்கர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1980, ஆப்ஷன் பி 1982, ஆப்ஷன் சி 1990, ஆப்ஷன் டி 1995. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1990. ஸோ அவரது இறப்புக்கு பின்னாடி அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து 10வது வினா, அம்பேத்கர் த அன்டச்சபிள்ஸ் அதாவது தீண்டாமை என்ற நூலை எந்த ஆண்டு எழுதினார்? ஆப்ஷன் ஏ 1940, ஆப்ஷன் பி 1944, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1952. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 1948. பெருந்தலைவர் காமராஜர். முதலாவது கொஸ்டின், தந்தை பெரியாரின் ஆதரவுடன் தாழ்ந்த ஜாதி மருத்துவர் என சவால் விடுத்த முதலமைச்சர் யார்? ஆப்ஷன் ஏ ஓமந்தூர் ராமசாமி, ஆப்ஷன் பி காமராஜர், ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் டி கலைஞர் கருணாநிதி. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி காமராஜர் அவர்கள் தான். அதாவது சாதி பார்த்து யாரையும் வேலையில் நிறுத்தக்கூடாது அப்படின்றது தான் இவருடைய நோக்கம். ஸோ அதான் தாழ்ந்த ஜாதி மருத்துவர் யாரும் மருத்துவம் பார்த்து யாராவது இறந்தவங்க இருக்காங்களான்னு எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுத்திருப்பாரு. அதான் இந்த கொஸ்டின். அடுத்து 2வது வினா, காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றிய காலம் எது? ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 1950 to 57, ஆப்ஷன் பி 1954 to 67, ஆப்ஷன் சி 1960 to 67, ஆப்ஷன் டி 1963 to 69. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1954 to 63. ஸோ மொத்தம் 9 ஆண்டு காலங்கள் ஆட்சி பண்ணியிருப்பாரு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ காமராஜர் தமிழ்நாட்டை மொத்தம் 9 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்திருப்பாரு. காலம் வந்து 1954 to 63. ஸோ கடைசியாக கே பிளான் அப்படின்ற காங்கிரஸ் கட்சியோட ஒரு முக்கியமான பிளானுக்காண்டி இவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாரு. 3வது கொஸ்டின், காமராஜர் திட்டம் எந்த நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ விவசாயிகளுக்கு நிலம் வழங்க, ஆப்ஷன் பி மூத்த தலைவர்கள் கட்சி பணிக்கு திரும்ப, ஆப்ஷன் சி ஆலைகள் தொடங்க, ஆப்ஷன் டி ஏழைகளுக்கு வீடு கட்ட. ஸோ இது வந்து கே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதானமாக அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா காமராஜர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான். அதாவது காங்கிரஸ் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாமே இளம் தலைமுறைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மூத்த தலைவர்கள் எல்லாருமே பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். ஸோ ஜவஹர்லால் நேரு அவர்களால் மிகவுமே வரவேற்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்தின்படி தான் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக 9 வருடம் ஆட்சியில் இருந்த காமராஜரும் பதவி விலகுவார் 1963. 4வது வினா, காமராஜர் பிறந்த ஊர் எது? ஆப்ஷன் ஏ விருதுநகர், ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி திருநெல்வேலி, ஆப்ஷன் டி தஞ்சாவூர். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். விருதுநகர் தான் சரியான விடை. காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர். 5வது வினா,
மதிய சாப்பாடு திட்டம் அறிமுகப்படுத்தியவர் யார்? அதாவது மிட் டே மீல் சொல்றாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வினா தான். காமராஜர். சத்துணவு திட்டம்னா தான் எம்ஜிஆர் அவர்கள் வருவாங்க. ஸோ இது வந்து இப்போ காலை உணவு திட்டம் வரைக்கும் நீட்சி அடைஞ்சு போயிருச்சு. ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம். ஸோ மத்திய அரசு இந்த திட்டத்தை எப்படி வழங்குறாங்க? பிஎம் போஷன் அப்படின்ற பேரில் வழங்கிட்டு வராங்க. பிஎம் போஷன். 6வது வினா, காமராஜர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எது? ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு கண்டென்ட் தான் இது. ஆப்ஷன் ஏ 1972, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1980, ஆப்ஷன் டி 1985. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1976 தான் சரியான விடை. 7வது வினா, காமராஜர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக பணியாற்றிய ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1960 டு 63, ஆப்ஷன் பி 1964 டு 67, ஆப்ஷன் சி 1967 டு 70, ஆப்ஷன் டி 1970 டு 72. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1964 டு 67. ஸோ 63ல் கே பிளானை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அதன் பிறகுதான் காங்கிரஸுடைய தலைவராகிறாரு. ஸோ கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு காமராஜர் அவர்கள். லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தி போன்ற 2 பெரிய தலைவர்களை பிரதமராக்கியதுக்கு மிகப்பெரிய பங்கு இவரையே சாரும். அடுத்து 8வது வினா, காமராஜரின் நினைவு நாள் எது? ஆப்ஷன் ஏ ஜூலை 15, ஆப்ஷன் பி அக்டோபர் 2, ஆப்ஷன் சி நவம்பர் 15, ஆப்ஷன் டி டிசம்பர் 5. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 2. ஸோ ஜூலை 15 அப்படின்றது அவருடைய பிறந்த தினம், கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. ஸோ அக்டோபர் 2 தான் அவருடைய நினைவு நாள். காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 கொண்டாடப்படுது. அடுத்து 9வது வினா, காமராஜர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம். ஆப்ஷன் ஏ மன்னர் வம்சத்தில் பிறந்தவர், ஆப்ஷன் பி பல பிரதமர்கள் தேர்வில் முக்கிய பங்கு வகித்தவர், ஆப்ஷன் சி தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர், ஆப்ஷன் டி பாரத ரத்னா விருது பெற்றவர். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் பி பல பிரதமர்கள் தேர்வில் முக்கிய பங்கு வகித்தவர். 10வது வினா, காமராஜர் தமிழ்நாட்டில் எந்த கல்வி சீர்திருத்தத்திற்கு பெரும் பங்கு வகித்தார்? ஆப்ஷன் ஏ இலவச கட்டாய கல்வி, ஆப்ஷன் பி ஆங்கில வழி கல்வி, ஆப்ஷன் சி தொழில்நுட்ப கல்வி, ஆப்ஷன் டி உயர்கல்வி. ஸோ கட்டாய இலவச கல்வியை தான் காமராஜர் அவர்கள் வந்து வலியுறுத்தினாங்க. ஸோ அடுத்ததா ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்மணியான வேலுநாச்சியார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக், எல்லா எக்ஸாம்லையும் கட்டாயமாக ஒரு கொஷினாக கேட்கப்படும். ஸோ வேலுநாச்சியார் பிறந்த தினம் எது? ஸோ இதுவுமே எக்ஸாமில் அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்குற ஒரு முக்கியமான கொஷின் தான். ஆப்ஷன் ஏ ஜனவரி 3, 1730, ஆப்ஷன் பி மார்ச் 5, 1735, ஆப்ஷன் சி பிப்ரவரி 10, 1728, ஆப்ஷன் டி ஏப்ரல் 20, 1732. சரியான விடை ஜனவரி 3, 1730 ராமநாதபுர மன்னருக்கு மகளா பிறப்பாங்க, செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கு. ஸோ இவங்களுடைய இறப்பு பார்த்துக்கிட்டாக்கா 1796 இறந்திருப்பாங்க. ஸோ 2வது வினா, வேலுநாச்சியார் ஆட்சி செய்த பகுதி எது? ஸோ வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்தது வந்து ராமநாதபுரம். ஸோ அதன் பிறகு சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி சிவகங்கைக்கு தான் வேலுநாச்சியார் வந்து ராணியா ஆயிருப்பாங்க. ஸோ வேலுநாச்சியார் ஆட்சி செய்த பகுதி சிவகங்கை தான். அடுத்ததான் 3வது வினா, வேலுநாச்சியாரின் சிறப்பு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ வீரமங்கை, ஆப்ஷன் பி ஜான்சி ராணி, ஆப்ஷன் சி வீரத்தாய், ஆப்ஷன் டி கலைமாது. ஸோ இதற்கான சரியான பதில் எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ஷன் ஏ வீரமங்கைன்னு அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்கள் வந்து அழைக்கப்பட்டாங்க. 4வது வினா,
வேலுநாச்சியார் கற்ற போர்க்கலைகள் யாவை? ஆப்ஷன் ஏ ஊஷு, ஆப்ஷன் பி சிலம்பம் மற்றும் களரியாட்டம், ஆப்ஷன் சி கராத்தே, ஆப்ஷன் டி குத்துச்சண்டை. ஸோ சிலம்பம் மற்றும் களரியாட்டம் போன்ற பல்வேறு கலைகளில் வந்து வேலுநாச்சியார் அவர்கள் வந்து சிறப்பு பெற்றவங்க. 5வது வினா, வேலுநாச்சியார் எந்த வெளிநாட்டு படையை எதிர்த்து போர் நடத்தினார்? ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயர், ஆப்ஷன் பி பிரெஞ்சுக்காரர்கள், ஆப்ஷன் சி போர்த்துகீசியர்கள், ஆப்ஷன் டி டச்சுக்காரர்கள். ஸோ வேலுநாச்சியார் யாரை எதிர்த்து போட்டி போட்டிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து தான் போட்டி போட்டிருப்பாங்க. ஸோ ஏ அப்படின்னாக்க காளையார் கோயில் போரில் அவருடைய கணவரான முத்துவடுகநாதர் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. ஸோ அதற்கு நீதி கேட்டு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு சிவகங்கையும் மீட்டிருப்பாங்க. ஸோ 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அடுத்த 6வது வினா, வேலுநாச்சியாரின் தந்தை யார்? ஆப்ஷன் ஏ செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி, ஆப்ஷன் பி முத்துவடுகநாத தேவர், ஆப்ஷன் சி சின்னமலை, ஆப்ஷன் டி தீரன் சின்னமலை. ஸோ இதற்கான சரியான விடை செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி. ஸோ ராமநாதபுரத்துடைய மன்னர் இவர். ஸோ இந்த முத்துவடுகநாதர் தான் சிவகங்கையுடைய மன்னர் வேலுநாச்சியார் அவர்களுடைய கணவர். ஸோ 7வது வினா, வேலுநாச்சியாரின் ஆட்சி காலம் எது? ஆப்ஷன் ஏ 1780 டு 90, ஆப்ஷன் பி 1760 டு 70, ஆப்ஷன் சி 1790 டு 1800, ஆப்ஷன் டி 1750 டு 60. இதற்கான சரியான விடை 1780 டு 90 காலகட்டங்களில் தான் ஆங்கிலேயர்கிட்டருந்து சிவகங்கையை மீட்டு வேலுநாச்சியார் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ வேலுநாச்சியார் வந்து ஆங்கிலேயர்களிடம் இருந்து சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. அடுத்து 8வது வினா, இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் நடத்திய முதல் இந்திய ராணியார்? ஸோ எல்லாருமே வேலுநாச்சியாரை வந்து ஜான்சி ராணியோட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு, பட் கிடையாது. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட பெண்மணி தான் வேலுநாச்சியார் அவர்கள். ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் நடத்தி வெற்றி பெற்ற முதல் இந்திய ராணி யார்? வேலுநாச்சியார் அவர்கள் தான். 9வது வினா, வேலுநாச்சியார் ஹைதர் அலியுடன் கூட்டணி ஏற்படுத்திய நோக்கம்? ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயரை விரட்ட, ஆப்ஷன் பி வணிக ஒப்பந்தம் செய்ய, ஆப்ஷன் சி போர்த்துகீசியரை விரட்ட, ஆப்ஷன் டி மராட்டியரோடு சண்டையிட. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயரை விரட்ட. ஸோ காளையார் கோயில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்படுவார். அதன் பிறகு 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து ஹைதர் அலி உதவியை நாடுவாங்க ஆங்கிலேயரை விரட்டுறதுக்காண்டி. ஸோ இவங்களுடைய திறமையை பார்த்து ஹைதர் அலியும் உதவுவார். ஸோ 8 ஆண்டுகள் வந்து திண்டுக்கல் நாயக்கர் தலைமையில் தலைமறைவாக இருந்து ஆங்கிலேயரை வெற்றி பெறுவாங்க. ஸோ 10வது வினா, வேலுநாச்சியார் மறைந்த ஆண்டு? 1790, 1796, 1800, 1785. ஸோ 1796 தான் சரியான விடை. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அஞ்சலை அம்மாள் அவர்களை பற்றி தான். ஸோ முதலாவது வினா, அஞ்சலை அம்மாள் யாரின் அரசியல் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார்? ஆப்ஷன் ஏ தந்தை பெரியார், ஆப்ஷன் பி காமராஜர், ஆப்ஷன் சி அண்ணாதுரை, ஆப்ஷன் டி சீனிவாச ஐயங்கார். ஸோ இந்த அஞ்சலை அம்மாள் அவர்கள் வந்து காந்தி அவர்களுடைய கொள்கையால் மிகவும் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கடலூரில் பிறந்திருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டாக்க தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டத்தில் இவங்க வந்து நிறையவே முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. ஸோ அன்றைய எல்லா வகையான போராட்டங்கள்லையும் இவங்க வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க. 2வது வினா, அஞ்சலை அம்மாள் எந்த இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றினார்? ஆப்ஷன் ஏ சுயமரியாதை இயக்கம், ஆப்ஷன் பி காந்தி இயக்கம், ஆப்ஷன் சி நீதி கட்சி, ஆப்ஷன் டி திராவிட கழகம். ஸோ சுயமரியாதை இயக்கத்தில் தான் அஞ்சலை அம்மாள் ஒரு பங்கு வச்சுருந்தாங்க. 3வது வினா, அஞ்சலை அம்மாள் 1938ஆம் ஆண்டு எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்? ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்த இந்திய விடுதலை போராட்டத்தில் எல்லா முக்கியமான போராட்டங்களையும் இவங்க கலந்துட்டு இருந்திருப்பாங்க.
ஸோ குறிப்பாக இவங்க இயர் கேட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1938ன்னு. ஸோ அந்த இயரில் எதுக்குள்ள கலந்து கொண்டாங்க அப்படின்னாக்க, ஆப்ஷன் ஏ இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஆப்ஷன் பி உப்பு சத்தியாகிரகம், ஆப்ஷன் சி வேலை நிறுத்தம், ஆப்ஷன் டி கல்வி போராட்டம். ஸோ இந்த எல்லா வகையான போராட்டங்களையும் அவங்க கலந்துருப்பாங்க. 38ல் பார்த்துக்கிட்டாக்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதில் தான் கலந்துக்குவாங்க. 4வது வினா, அஞ்சலையம்மாள் பங்கேற்ற முக்கிய போராட்டம் எது? ஆப்ஷன் ஏ வைக்கம் போராட்டம், ஆப்ஷன் பி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், ஆப்ஷன் சி நீல் சிலை அகற்றும் போராட்டம், ஆப்ஷன் டி குவிட் இந்தியா இயக்கம். ஸோ முக்கியமான ஒரு போராட்டம் கேட்டுக்கிட்டாக்க நீல் சிலை அகற்றும் போராட்டம். ஸோ இந்த போராட்டத்தில் தான் முக்கியமாக இவங்க கலந்துட்டு இருந்திருப்பாங்க. 5வது வினா, அஞ்சலையம்மாள் எந்த தேசிய தலைவரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டார்? ஆப்ஷன் ஏ பாலகங்காதர திலகர், ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திரபோஸ், ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. ஸோ அஞ்சலையம்மாள் மகாத்மா காந்தி அவர்களுடைய கொள்கையால் தான் அதிகமாகவே ஈர்க்கப்பட்டிருப்பாரு. ஸோ மகாத்மா காந்தி இவங்களை தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னும் அழைச்சிருப்பாரு. 6வது வினா, அஞ்சலையம்மாள் பெரியார் நடத்திய எந்த இதழில் கட்டுரை எழுதினார்? ஆப்ஷன் ஏ குடியரசு, ஆப்ஷன் பி விடுதலை, ஆப்ஷன் சி உண்மை, ஆப்ஷன் டி தினமணி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள 3மே பெரியார் அவர்களுடைய முக்கியமான இதழ் தான். ஸோ இதில் அஞ்சலையம்மாள் அவர்கள் பெரியார் அவர்களுடைய குடியரசு அப்படின்ற இதழில் தான் கட்டுரைகள்லாம் எழுதினாங்க. ஸோ இந்த குடியரசு இதழ் அப்படின்றது 1925ல் சுயமரியாதை இயக்கம் உருவானப்போ கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான இதழ். ஸோ பெரியார் அவர்களுடைய பெண் விடுதலை சிந்தனை கருத்துக்கள் போன்ற முக்கியமான கருத்துக்கள் இந்த நாளிதழில் வெளியிடப்பட்டது. 7வது வினா, சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவிப்பதில் அஞ்சலையம்மாளின் பங்கு என்ன? ஆப்ஷன் ஏ நேரடியாக பங்கேற்று பிரச்சாரம் செய்தார், ஆப்ஷன் பி நிதியுதவி அளித்தார், ஆப்ஷன் சி அரசியல் ஆதரவு தந்தார், ஆப்ஷன் டி சிறை சென்றார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நேரடியாக பங்கேற்று பிரச்சாரம் செய்தார். 8வது வினா, கடலூர் தொகுதியிலிருந்து 1937, 1937, 1946 மற்றும் 1952 ஆகிய ஆண்டுகளில் 3 முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். 3 முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள் அவர்கள். 9வது வினா, தமிழ்நாட்டில் பெண் விடுதலை இயக்கத்தின் முன்னோடிகளில் அஞ்சலை அம்மாள் ஏன் கருதப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் பெண்கள் பங்களிப்பை அதிகரித்தார், ஆப்ஷன் பி காங்கிரஸ் அரசியலில் பங்கேற்றார், ஆப்ஷன் சி ஆங்கிலேயரோடு நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினார், ஆப்ஷன் டி தனிக்கட்சி தொடங்கினார். ஸோ பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தார், அதுக்கு முக்கிய பங்கும் வகிச்சார். 10வது வினா, தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று மகாத்மா காந்தியால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ருக்மதி லட்சுமிபதி, ஆப்ஷன் பி அஞ்சலை அம்மாள், ஆப்ஷன் சி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ஆப்ஷன் டி அம்முஜம் அம்மாள். இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி அஞ்சலை அம்மாள். ஸோ காந்தியடிகள் அவர்களால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். ஸோ இதோட இந்த காணொளி நிறைவு பெறுது. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.